காங்கிரஸ் கட்சி அகில இந்திய அளவிலே எதிர்க்கப்பட வேண்டிய ஒரு எதிரியை, பாஜகவை எதிர்ப்பதற்கான ஒரு வலிமையான இந்தியா கூட்டணியை உடைத்து விட்டது. ஒருவேளை திமுக நாளைக்கு பாஜக பக்கம் போனால் அதற்கான சந்தர்ப்பத்தை தந்த பெருமை, அந்த வரலாற்று பிழையை செய்தது காங்கிரஸ் தான். ஏங்க நீங்க பிஜேபி கூட போய் சேர்ந்துட்டு காங்கிரஸ் மேல போடிய போட்டா என்னடா ஓலப்பா கேண்டா டேய் என்ன பார்த்தா உங்களுக்கு எப்பறா தெரியுது? கிறுக்கி மாதிரி தெரியுதா? வரவே முறை என்கிட்ட வந்து பாபா பாபா ஓபா பாபா ஈபா பாபாங்கிறது என்னது? என்னடா சரை திறந்து வைத்தாங்க. நீங்க என்ன குழந்தையா? இந்தியா கூட்டணியில அவர்கள் நீங்க காங்கிரஸ் நம்பி தான் இருக்கீங்களா? இல்ல நீங்க குழந்தையா? நான் அதாவது நீ பப்பா இல்லப்பா வாயில விரல வச்சா கூட உனக்கு கடிக்க தெரியாது. நல்லா கடிப்பேன், நல்லிரும்பு மாதிரி கடிப்பேன் நானு. அப்படியா? இந்த கடி சரிடா. நீங்க குழந்தையா? அவங்க போயிட்டாங்க, எங்களை வழிமாத்தி விட்டாங்கன்னு அதற்கான சூழ்நிலையை இவர்கள் கிரியேட் பண்ணிட்டாங்க. என்னங்க அவ்வளவு பெரிய சூழ்நிலை? அப்ப காங்கிரஸ் ரொம்ப வலிமையான கட்சி, அந்த சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. சமாளிக்க முடியாம நீங்க பிஜேபிக்கு போறீங்களா? தம்பி அவர்தான் கூப்பிட்டாரு, அதான் போனேன். எவன் கூப்பிட்டாலும் போறதுக்கு நீங்க ரூட்டா பாவி போய் நம்மள ரூட்டுட்டானே. லாட்டரி டிக்கெட் தவிர எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கரெக்டா சுதாரணமா இருந்திருக்கலாம். காசு வாங்கினீல என்கிட்ட கை நீட்டி. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? உதயநிதியும் ஒரு ஸ்டாலின் ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த லாட்டரியை வந்து நீங்க கள்ளத்தனமா பண்ணிக்கோங்க, செத்தமுடா 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 பண்ணிட்டு நீங்க சம்பாரிச்சுக்கோங்க, எவ்வளவு வேணா சம்பாரிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு டெபுட்டி சிஎம் இருக்கக்கூடிய டெப்டி சிஎம் அண்ட் சிஎம் ரெண்டு பேரும் சொல்றாங்க. இந்த பொழப்புக்கு 4 பேர் பையா. கிட்டத்தட்ட ஒரு 106 தொகுதிகள்ல ஓட்டு போட்ட மக்களுக்கு யாரு சட்டமன்ற உறுப்பினர்னு தெரியாது. காலை உடைச்சு நீ திருந்தலையா? டேய் என்ன இழிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? உண்மையிலே நீங்க மக்கள் மனசை புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்படி மக்களை தப்பாவே பேசியிருக்க மாட்டீங்க. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களாம், அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களாம். இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? இன்னும் சொல்ல போனா மக்களுக்கு இல்ல, இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு யார் சட்டமன்ற உறுப்பினர் யார் அமைச்சர்னு தெரியாது. நீ ரொம்ப பேசுற. ருக்கோ ஜரா, உங்களில் ஒருவனாக என்று கேட்கிறேன். வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய டாக்டர் வருண் தானே. இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு யார் சட்டமன்ற உறுப்பினர் யார் அமைச்சர்னு தெரியாது. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்க கான்ட்ரிபியூஷனா நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. இந்த ரிசல்ட் உண்மையாகவே நாம எதிர்பார்க்காத ரிசல்ட் தான். நாம மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தான். ஏன் இன்னும் சொல்லப்போனா இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் தான். இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அறிக்கையை. எப்படி மக்கள் தீர்ப்புக்கு தலை வணங்குகிறோம். சட்டசபைக்குள்ள நம்ம அண்ணன் விஜய் என்ன சட்டசபைக்குள்ள போட எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எல்லாம் பேச முடியுமா? சட்டசபைக்குள்ள போகும்போது முதலமைச்சரா கால் எடுத்து வைக்கும் போது முக ஸ்டாலின தோத்துட்டு வெளியே உட்கார்ந்துட்டு இருப்பாரு. களத்துல யாரு உண்மையான எதிரிங்கிறத தெரியாம இல்லாத எதிரியோட சண்டை போட்டிருக்கிறோம். அத நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆகணும். எங்க மிஸ் பண்ணிட்டோங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்முடைய தவறை திருத்திக்கிட்டு அடுத்த முறை உண்மையான எதிரி யாருங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய செயல்பாடுகளை செஞ்சோம்னா நிச்சயம் வெற்றி பெறுவோம். திருப்பி அடிச்சா உங்களால தாங்க முடியாதுன்னு தம்பிங்களா
கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. சேப்பாக்க திருவள்ளிக்கு தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க உண்மையான எதிரி யாருன்னே தெரியாம களமாடி இருக்கிறோம். அங்கதான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு அங்க மூணாவது ஒருத்தன் இருப்பானு. மக்கள் மீது ஓவர் கான்பிடண்டா இருந்துட்டோம். ஊர் ஊரா போய் ஓட்டு கேட்டோம், தெரு தெருவா ஓட்டு கேட்டோம். ஆனா எங்க தெரியுமா மிஸ் பண்ணிட்டோம்? நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்துக்கிட்ட ஓட்டு கேட்க மறந்துட்டோம். ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இருக்கிற வரைக்கும் என்ன மக்கள் கிட்ட இதை பிரிக்கவே முடியாது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, மத்தவங்களுக்கு வேணா இது எலெக்ஷன், ஆனா எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion. சொல்றாரு, அதுல கோவம் வருது அவருக்கு. கவர்ச்சியால தான் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு என்ன பார்த்து சொல்றாங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு, சிஎம் சாருக்கு கோவம் வருது. சரி, கவர்ச்சியில் ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். இவரு தெரியலையே, இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். சரி, கவர்ச்சியில் ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு 2 காரணம் சொல்லுங்க பாப்போம். எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? கலைஞர் மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கைது பண்ணி போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? எங்களுடைய ஐயா நல்லகன் அவர்களை விட 1 வயது பெரியவர் ஐயா கருணாநிதி அவர். ஆனால் எங்க ஐயா போராடி சிறைக்கு சென்று சுருட்டால் மீசையை சுட்டு மீசை முடி ஒவ்வொன்றாக புடுங்கி சித்திரவதை செய்த போதும் விடுதலை போராட்டத்தின் விளையாட புரட்சியாளன் எங்க ஐயா நல்லகன் அவர். ஆனால் இந்த நாட்டிலே ஒரு வார்டு கவுன்சிலர் பதவி கூட அனுபவிச்சிருந்தார். வார்டு கவுன்சிலர் கூட இல்லை. ஆனால் ஐயா கருணாநிதி அவர்கள் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற ஒரு செய்தி இல்ல. அவன் தண்டவாளத்தில் தண்டவாளத்தில் சொல்லிட்டு இருக்கான். அவன் படுத்தது 4வது பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் வந்தது 2வது பிளாட்ஃபார்ம். சரி, எங்க தலைவர் மாதிரி மிசா கொடுமையில 1 வருஷம் உள்ள இருந்து வந்தீங்களா? கட்சி ஆரம்பிச்சே 2 வருஷம் தான் ஆகுது. ஏமாந்து கொடுத்துட்டாங்க. என்ன தெரியும்? ஏமாந்து கொடுத்துட்டாங்க. அவ்வளவு ஆகாது உனக்கு. இங்க பாரு, சீட் ஓவரா இருக்கு. இது அவனுக்கு நல்லதோ இல்லையோ, உனக்கு நல்லது இல்ல. அது மட்டும் இன்னொன்னு சொல்றாரு, அவர் வாயில நல்லா வந்துருமா? வாயில என்ன வரும்? ஆமா, அது நான் எங்க வாயிலே வருது இல்ல இவங்க பண்றதுல. ஏன்னா நான் 5 வருஷம் வந்து தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடி மக்கள் எல்லாம் கோடி கோடியா சம்பாதிச்சு வீட்டுல அப்படியே சுகபோகமா வாழ்ந்த மாதிரி இவங்க பண்ணிட்டு, இவர் ஆட்சிக்கு வந்து 20 நாள்லயே வந்துட்டு ஐயோ தமிழ்நாடு மக்கள் என்னமோ தமிழ்நாடு மக்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டு சிஎம் ஆக்கியிருக்காங்க, ஏதோ பாகிஸ்தான்காரனுக்கு சிஎம் ஆக்கின மாதிரி ஐயோ தப்பு பண்ணிட்டீங்க, ஐயோ போச்சே தமிழ்நாடு என்ன ஆக போகுது, அவசியமே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் வாயில நிறைய வரும். காரி துப்புனுங்க இந்த ஆட்சி, மட்டமான ஆட்சி, பொறம்போக்குங்களா, விடியாத ஆட்சி, மயிர் மட்ட ஆச்சா நீங்களா, பொறம்போக்கு நாய்ங்களா, போய் சோத்து வேற தின்னுங்கடா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.